எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். டிஆர்பி பிஓ எக்ஸாமினேஷனுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் நம்மளுடைய மதிப்பிற்குரியவர் நமக்கு வந்து ஷேர் பண்ணினது. அது எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் இந்த கேள்விகள்லாம் எங்கேருந்து வந்துச்சு என்னங்கிறத பற்றி ஒரு ஹிண்ட் நான் வந்து ரியலாக வந்து கொடுத்துறேன். இந்த வீடியோ பதிவில் போகிறதுக்கு முன்னாடி இது நம்மளுடைய NSW BO பேட்ச் 2025 to 2026 376 மதிப்பு இருக்கிற மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. 15ஆம் தேதி தான் பேட்ச் ஆரம்பிக்க போகுது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. NSW TRB BO பேட்ச் 2025 to 2026 மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த தேர்வுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், முக்கியமான கேள்விகள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எடுத்து கொடுத்துருவோம். அதை நீங்கள் நன்றாக எடுத்து பார்த்துக்கலாம், படிச்சிக்கலாம். அதே போல் ஸ்டடி சோர்ஸ் எங்கெல்லாம் கேள்வி வரும் என்னென்ன, அதே போல் வந்து டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் பைலிங் தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். வெறும் 249 தான். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஜஸ்ட் 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பண்ணிட்டு 8525049011 இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிருங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. ரைட்டுங்களா? அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான மெட்டீரியல், ரெஃப்ரெஷ்மெண்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம் இந்த ஒரு வாரம். ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே பிஓ படிக்கணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்ட், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக ப்ரொசீஜராக மூவ் ஆகும். நீங்கள் வெற்றி பெறணும். அதுதான் 249 எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் நான் டெட் எழுதிருக்கிறேன், அடுத்து நான் வந்து டிஆர்பி போலான்னு இருக்கேன், மதிப்பெண் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு இது குவாலிஃபைடாக இருக்கீங்க, இது நீங்கள் பிஓ தேர்வு எழுதணும், நான் ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆயிரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஜிபே பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இந்த ஸ்கேனர் கூட ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த 2026 நம்ம ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்கியே தீரணும், சரிங்களா? இந்த 2026 அப்புறம் நமக்கு அடுத்த தேர்வு என்ன எதுன்னு தெரியல. இந்த 2026 ரொம்ப முக்கியமான வருடம். நம்ம எப்படியாவது ஒரு வேலையை வாங்கியே தீரணும், சரிங்களா? வாங்கிடலாம். இது என்ன சார், இப்போ ஜாயினிங் ஃபஸ்ட்டு 100 பேருக்கு 199 போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி 400 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, நியர்லி 400. ஓகே, அதனால் 249. ஓகே, இல்லை சார் அமௌண்ட் எனக்கு பிரச்சனை, மணி பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 199 பே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஆனால் நீங்கள் படிக்கணும், கிளியர் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ இதுக்கான PDF லிங்க் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். அதாவது எங்களுக்கு ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோ பதிவுலாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி கொடுத்துறோம். ஓகே, நம்ம குரூப்பில் வந்து இது போல் வந்து நிறைய முக்கியமானது எங்கள் தரப்பு நாங்களும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாமே வந்து பேட்ச் மாணவர்களுக்கு கொடுத்துருவோம். சரி, இப்போ இந்த கேள்விகள்லாம் வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தோங்க. அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே வந்து நம்ம TNPSC தேர்வு படிச்சிருக்கீங்களா? குரூப் 1 குரூப் 2 இந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. அதுவும் குரூப் 1 அப்படின்னு கூட சொல்ல முடியாது, குரூப் 2ன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். குரூப் 2 ஸ்டாண்டர்டுங்க. குரூப் 2 ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸ்கூல் புத்தகம் இது நம்ம ஊர் தேர்வுங்கிற போல் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நம்ம மாநிலத்தில் நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. நம்ம மாநிலங்களுடைய புத்தகங்கள் தான் மெயின், சரிங்களா? ஸ்கூல் புத்தகம் அட்டை படிக்கணுமா சார் அப்படின்னா அது படிக்கிறது வந்து உங்களுடைய ஒரு விருப்பம். ஏன்னா நம்ம வந்து TNPSC தேர்வு யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஓகே, TRB தேர்வு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு BO தேர்வு பொறுத்த வரைக்கும் இருக்கிறது நமக்கு ஒரு 3 மாதம் தான், சரிங்களா? இருக்கிறதே நமக்கு 3 months தான். அப்படிங்கிறப்போ சிலபஸில் இருக்கிற கண்டென்ட் நம்ம ஸ்கூல் புத்தகங்கள் இருக்குது. மோஸ்ட்லி நமக்கு 60 to 70% அதிலே நமக்கு கவர் ஆகிடுது. ஸ்கூல் புத்தகம் தான். ஸ்கூல் புத்தகத்தில் சிலபஸ். ஆனால் நீங்கள் வந்து சிலபஸ் இதில் இருந்து எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது அப்போலாம் தேடி போய் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது கிளியர் கட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்காக. அதனால தான் குறைந்த கட்டணமாக 240 போட்டிருக்கோம். அப்போ ஸ்கூல் புத்தகங்கள் நீங்கள் பார்த்தாலே இதெல்லாம் நீங்கள் ஒரு 60 to 70% கவர் ஆகிடுது, 60 to 70% கவர் ஆகிடுது ஸ்கூல் புத்தகங்கள். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா UG PG. ஓகே, ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சிக்க முடியுதான் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 1ஆம் வகுப்பில் ஒரு பாடத்தை பார்க்குறோம், அதோட அப்டேட் தான் 2ஆம் வகுப்பு, அதோட அப்டேட் 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, அதோட அப்டேட் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9, 10, 11, 12. ஒரே படம் தான். அதோட அப்டேட் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ 12ஆவது அப்டேட்னா அடுத்த டிகிரி UG, அடுத்த PG, அது போன்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் தெளிவாக நீட் அண்ட் கட்டா ஒன்றும் இல்லைங்க. நான் சிம்பிளாக சொல்கிறோங்களா, ஸ்கூல் புத்தகம் நெட்டில் எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்குது நமக்கு, சரிங்களா? ஃப்ரீயாகவே இருக்குது. வீட்டில் இருந்து ஈஸியாக BO எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிடலாம். ஒரே தேர்வு தான். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2-3 தேர்வுலாம் கிடையாது, ஒரே தேர்வு. அழகாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு கிளியர் பண்ணுறோம். என்னங்க, ஒரே தேர்வு 180 கொஸ்டின், ரைட்டுங்களா? ஒரு 110 மினிமம் டார்கெட் போதும். BO தேர்வெல்லாம் காம்படிஷன் வந்து ரொம்ப குறைவு தான், சரிங்களா? ஏன்னா இதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதே போன்ற B.Ed இதுக்கு தேவை. அப்படிங்கிறனால இந்த தேர்வு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், காம்படிஷன் வந்து கம்மியாகவும் இருக்கும், ரைட்டுங்களா? அப்படின்னு பார்க்கும்போது மெயின் தான். அதுவும் இப்போ வந்து கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் சோர்ஸ் அப்படின்னா என்ன பொறுத்த என்ன தெரியுமா? அப்டேட் தான். இப்போ நான் சொன்னல 1ஆம் வகுப்பில் இருக்கிற பாடம் தான் 2ஆம் வகுப்புலையும் இருக்குது. என்ன 1ஆம் வகுப்புடைய அந்த கண்டென்ட்டோட அப்டேட் தான் 2ஆவது வகுப்பு பாடத்தில் இருக்குது. அதே ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸ்கூல் புத்தகத்தை நல்லா பார்த்துக்கங்க. நெட்டில் எல்லா ரெஃபரன்ஸ் இருக்குது. வீட்டில் உட்காந்து நீட்டாக கிளியர் பண்ணிடலாம், சரியா? இல்லை இதில் ஆனால் என்னன்னா கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ சிலபஸில் ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அது எங்கே இருக்குன்னு தெரியணும். அது இது மாதிரி ஒரு பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் அண்ட் கட்டாக இருக்கும். நீங்கள் பாட்டு அழகாக படிச்சுட்டு வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு ப்ராசஸ், சரியா? கேள்விகள் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஏன்னா த பிரஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா செட்டப் இதெல்லாம் எவ்வளோ சிம்பிளான இது ஏங்க. வெறும் 150 கொஸ்டின் நம்ம வாழ்க்கையவே சூப்பராக மாற்ற போகுது, பார்த்துக்கங்க. இந்த வேர்டு டெலி ரெஃபர்ஸ் என்னவா பாருங்கள். எவ்வளோ சிம்பிளான கேள்விகள். இந்த மெட்டீரியல் எல்லாமே இப்படி தான் சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 1000 கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கிறோம், ஒரு யூனிட்டுக்கும். அப்போ பார்க்கும்போது இது மாதிரி சிம்பிளாக கொஸ்டின் ஆன்சர் அது மாதிரி ஒரு 1000 கொஸ்டின், சரிங்களா?
அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அந்த டிஎன்பிசி கொஸ்டின் நம்பர் ஒரு பக்கம் ரைட்டில் வச்சுட்டு இது ஒரு பக்கம் வச்சு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரியுங்களா? இந்த டிஎன்பிசி குரூப் 1 படிக்கிற மாணவர் எல்லாமே ஈஸியாக அடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸி கம்பேரிட்டிவ்லி. சரியா? நீங்கள் என்ன ஒரு 3 மாதம் இருக்குது தேர்வுக்கு, அழகாக ப்ரிப்பரேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் ரெஸ்பெக்டிவ் சேஃபாக இருக்கலாம், பார்ட் டைமாக இருக்கலாம், ஃபுல் டைமாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். தினமும் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. காலையில் ஒரு 4 மணி நேரம், நைட்டு ஒரு 4 மணி நேரம். கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியோ ஒரு வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வேலை, மக்கள் பணி. ஆமாம், டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் அடுத்தடுத்த தேர்வுகள் வெற்றி பெற்று போயிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த இடத்துக்கு. எல்லாம் ஈஸியான கேள்விகள் தான். ஸ்கூல் புத்தகத்தை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு போதும். என்ன கேட்டிங்கன்னா ஸ்கூல் புத்தகமே மோர் தென் நமக்கு 150க்கு 150 அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் நமக்கு ஒரு கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு ஸ்கூல் புத்தகம் ப்ளஸ் நெட் ரெஃபரன்ஸே போதும்னு நினைக்கிறேன் நான். சரியா? ப்ளஸ் முக்கியமான கேள்வி அப்போ போய் பார்த்துட்டா போதும். ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.